இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பேசுங்க. உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வல்லமையான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைந்து கழுகுகளை போல நாங்கள் சேட்டைகளை விரித்து பறந்து செல்ல கிருபை தரும்படி எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. துதிக நம்ம ஒரு கொடுக்கிற நமக்கு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்கள் யாவருக்கும் என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரதுமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க கரத்தில்? வேத புத்தகம் எத்தனை பேர் கரத்தில் இருக்குது? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடிலாம் உயர்த்தேவில்லை பைபிளை. நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் வேதத்தை உயர்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லா பொக்கிஷமும் இதுக்குள்ளே இருக்கிறது. உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இதுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளனா இதை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க? எல்லா கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நோட்ஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தைகளை வசனங்களை எழுதணும். ஹல்லேலூயா. நீங்கள் எழுதும் போது உங்களுடைய சிந்தனைகள் சிதறப்படாது. ஹல்லேலூயா. சத்துரு உங்கள் சிந்தனைகளை தந்திரமாக பிடிச்சிடுவான். நீங்கள் எழுதி கொண்டே இருந்தீங்கன்னா வசனம் அடுத்த வசனம் என்ன வரப்போகிறது, அடுத்த வசனம் என்ன வரப்போகிறது என்று எழுதுவீங்க. ஹல்லேலூயா. அது எழுதும் போது உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எழுதுகிறீங்க. இது எழுதி ஒரு 52 சண்டே நீங்கள் எழுதி ஒரு டைரி போட்டு உங்களுடைய வீட்டில் வச்சிங்கன்னா பின்னாடி வர சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டியது இதுதான் முக்கியம். இதுதான் ஆவிக்குரிய சொத்து. இது பிள்ளைகள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் நீங்கள் சந்ததியாக பரலோகத்தில் பார்க்க முடியும். நீ இதை எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த வசனங்களை எழுதி பிள்ளைகளுக்காக சேர்த்து வைங்க. ஹல்லேலூயா. இந்த உலக படிப்பு நம்மோடு கூட வருவதில்லை. ஆனால் இந்த வசனம் நம்மோடு வரும். இந்த வார்த்தை நம்மோடு வரும். வார்த்தை தான் இயேசு, வசனம் தான் இயேசு, சத்தியம் தான் இயேசு, வேதமே இயேசு, எல்லாமே இயேசு. ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. வசனம் இல்லாத எந்த விடுதலையும் கிடையாது. நான் வசனத்தை அனுப்பி நான் அவர்களை குணமாக்குவேன். வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன். ஜீவன் என்றால் ரத்தம். அந்த ரத்தம் வசனம் உடைந்து உன் இருதயத்தில் ரத்தத்தில் கலக்கும் போது தான் உனக்குள்ள இருக்கிற எல்லா கேன்சர் வியாதி, எல்லா பலவீனங்கள், மூட்டு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட வலி, அவயங்கள் சம்மந்தப்பட்ட வலிகள், எல்லா வலிகளும் என்ன பண்ணுது? அறுத்து எடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல மருந்தே எது?
வசனம் தான். அல்லேலூயா. அது ஜீவனா இருக்கிறது. இரண்டாவது ஆவியா இருக்கிறது. ஆவியா இருக்கிறது அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் என்ன பண்ணுது? சுகத்தை படுத்துது. அல்லேலூயா. மூன்றாவது வார்த்தை தண்ணீரா இருக்கிற ஜீவ தண்ணீராக அது உடைய ஆத்துமாவை என்ன செய்யுது? தாகம் தீர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு வசனத்தை எடுக்கிறீங்களோ அவ்வளவு ஆத்துமா எப்படி இருக்கும்? பலன் உள்ளதா இருக்கும். ஆத்துமா பலன் உள்ளதா இருக்கும். ஆத்துமா வரைக்கும் ஆயத்தமாயிடும். ஆத்துமா நாளுக்கு நாள் என்ன செய்யும்? மறுவ செயல் கிடைக்கும் ஆத்மாவுக்கு. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. எத்தனை பேருக்குள்ள ஆத்மா இருக்குது? அனுதினம் உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்? இந்த வசனம் தான் ஆகாரம். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை பாருங்க. ஆத்மா குறித்து ஒரு 2-3 வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் உணர்த்துகிறபடியினால் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கடிரனோ தன் உடலை அலைகழிக்கிறான். பாருங்க, தயவுள்ள மனுஷன். தயவுள்ள மனுஷன் சரீர மனுஷன். இந்த தயவுள்ள மனுஷன் நம்முடைய சரீரம் தான் தயவுள்ள மனுஷன். நீ உனக்குள்ள அந்த தயவு இருந்தால் சரீரத்தில் உன் ஆத்மாவுக்கு என்ன செய்வாங்க? நீ நன்மை செய்து கொள்வீங்க. அந்த தயவுள்ள மனுஷன் நீ உன் சரீரமா இல்லை அப்படின்னா உன் ஆத்மாவே நீ என்ன பண்ணிடுற? பலவீனப்படுத்திடுற. அல்லேலூயா. அதை ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்மா வாடுகிறது போல. அப்போ ஆத்மாவை தான் வாழ வைக்கணும். ஆத்மா தான் ஒரு இன்ஜின் மாதிரி. அல்லேலூயா. சரீரம் என்பது வெளியே உட்காந்து சீட்டுங்க. ஆனால் உள்ளுகிற ஆத்மா பலப்பட தான் சரீரம் எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும். ஒரு நாள் நம்ம சரீரம் யாருக்கு விரோதமாக எழும்பாது. அல்லேலூயா. இப்போ தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்யணும். சரீரத்துக்கு நன்மை செய்கிறோம், புரியுங்களா? ஆனால் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறோம். உன் ஆத்மாவுக்கு நீ நன்மை செய்யலைன்னா நீ உலகெல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? புரியுங்களா? மரணம் ஒரு நாள் சந்திக்கும். இந்த 2100 வரும்போது இங்கே யாருமே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. யாருன்னா இருப்போமா? 2100 இருக்க மாட்டோம். ஆனால் எங்கே போவோன்றது நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுத்துருவீங்க. அல்லேலூயா. சரீரத்துக்கு 24 மணி நேரம் கொடுத்துட்டு ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கல. 2 hour 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு தசமாகமாக நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் 2 hour 40 நிமிஷம் உன் ஆத்மா கொடுக்குறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்குது. அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்கு நீ கொடுக்கலன்னா அதை நீ கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தர். அல்லேலூயா. அதனால தான் உன் ஆத்மாவுக்கு நீ என்ன பண்ண? நன்மை செய்யணும். அதே நீங்கள் வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் 19:8 வாசித்து பாருங்க. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் பாருங்க ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். அல்லேலூயா. ஞானத்தை என்ன செய்யணுமா? இல்லை, ஞானத்தை என்ன சொல்றாரு? பெற்றுக்கொள்கிறவன். புரியுங்களா? ஞானம் தானா வராது, அது பெற்றுக்கொள்கிற காரியம் இருக்குது. இந்த வேத புத்தகம் எல்லாம் ஞானத்தின் புத்தகம். அல்லேலூயா. அதை நீ எவ்வளோ நேரம் வாசிக்கிற, அதை எவ்வளோ நேரம் அதை தேடி வாசிக்கிற, தேடி வாசித்தது எவ்வளோ ஆராய்ந்து பார்க்கிற, ஆராய்ந்து பார்த்தது எவ்வளோ நேரம் தியானிக்கிற, அதை எவ்வளோ நேரம் சம்பாஷணை பண்ணுற, அதை மற்றவங்களுக்கு போய் எப்படி சொல்கிற, இதெல்லாம் செய்யலைன்னா என்ன பண்ண முடியாது? ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஞானத்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னா ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? சிநேகிக்க முடியாது. ஒன்று ஆத்மாவுக்கு நன்மை செய், இரண்டாவது அது உன்னுடைய ஆத்மா சொல்கிற, தன் ஆத்மா சொல்கிறாரு. இப்போ இரண்டாவது ஆத்மாவுக்கு என்ன செய்யணுமா? சிநேகிக்கணும். எத்தனையோ பேர் நீங்கள் சிநேகிக்கிறீங்க, அவங்களாம் கைவிட்டுடலாம். ஆனால் உன் ஆத்மாவுக்கு நீ முன்னே சிநேகிக்கணும். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா வருகையில் போகணும் அப்படின்னு அந்த ஆத்மா என்ன பண்ணிக்கணும்? சிநேகிக்கணும். புரியுதுங்களா? சரீரத்தில் எப்படி இருக்குது எல்லாமே விசாரிக்கலாம். சாப்பிட்டீங்களா? ஏமா வியாதியாக இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது தானே, இதெல்லாம் விசாரிக்கலாம், ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் அவரவருக்குள்ளே இருக்கிற ஆத்மா அவங்களுக்கு தான் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. மூன்றாவது 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீதிமொழிகள். இப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, ஞானத்தை அறிந்து கொள்வது, அங்க ஞானத்தை பெற்றுக்கொள்வது, அங்கே தயவுள்ள மனுஷன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறான். அல்லேலூயா. தயவுள்ள மனுஷனா இருந்தா ஆத்மாவுக்கு நன்மை செய். இரண்டாவது ஞானத்தை பெற்றுக்கொண்டால் ஆத்மாவை சிநேகி.
மூன்றாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஞானத்தை அறிந்து கொண்டால் உன் ஆத்மாவுக்கு இன்பம் உண்டாகும், மனமகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, புரியுங்களா? களி கூர்ந்து இருப்பீங்க. எவ்வளோ பெரிய கவலை வந்தாலும், சுனாமி வந்தாலும், கொரோனா வந்தாலும், எப்படியாப்பட்ட உன் மேலே வந்து பூகமே வந்தாலும் உன் ஆத்மா எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அந்த இன்பத்தை உண்டாக்குறது இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அதனால தான் அந்த கனியை புசிக்கும் போது ஏவாளுக்கு என்ன உண்டாச்சான்? இன்பம் உண்டாச்சான். அல்லேலூயா. அந்த கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்றும் யாருக்குள்ள வந்துடுச்சு? ஏவாளுக்குள்ள வந்தாச்சு. அல்லேலூயா. அதில் ஒன்று தான் அது எப்படி இருந்ததா? மாம்சத்துக்கு எப்படி இருந்தது? அது புசிப்புக்கு நல்லது. அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு இன்பமா இருந்ததா? அப்போ ஆத்துமாவுக்கு அது இன்பமா இருந்தது. அது என்ன இன்பம்? பாவத்தின் இன்பமா இருந்தது. அவங்களுக்குள்ளே மீறுதல் வந்தது, அக்கிரமம் வந்தது, பாவம் செய்தார்கள், தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அல்லேலூயா. நம்ம அது மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து மறுபடியும் என்ன செய்கிறாரு? அவரே ஜீவவிருட்ச கனியாக நமக்கு வேதத்தை எழுதி கையில் கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த ஜீவவிருட்சத்தின் கனியாக இந்த வசனத்தை உன் வாழ்க்கையில் அனுதினம் எடுத்துக்கொள்ளணும், அனுதினம் இதை வாசிக்கணும். அல்லேலூயா. இப்படி நீ செய்து கொண்டு வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும். கர்த்தர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் உன்னை மோதும். அல்லேலூயா. நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு போதுங்க ஆண்டவரே, வீடு போதும், வேலை போதும் ஆண்டவரே, எனக்கு இந்த பணம் போதும் ஆண்டவரே. நீங்களே சொல்லுவீங்க, சுகம் போதும் ஆண்டவரே, ஆரோக்கியம் போதும் ஆண்டவரே, நிம்மதி போதும் ஆண்டவரே அப்படின்னு எப்போ சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் அறிகிற அறிவு. அல்லேலூயா. அப்போ ஆத்மா மூன்று விதமான காரியங்களை சொன்னேன். எத்தனை பேர் புரிஞ்சது? இது எல்லாருமே புரிஞ்சிச்சு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஏன் வந்தார் இயேசு கிறிஸ்து பூமிக்கு? யாராவது சொல்ல முடியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யோவான் 18:37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அல்லேலூயா. இயேசு ஏன் வந்தார்? எதுக்கு வந்தாரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இன்னைக்கு ஆண்டவருடைய நம்ம பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்காக வந்தார் இயேசு கிறிஸ்து? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். இதற்காகவே என்ன பண்ண இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அல்லேலூயா. இப்போ நம்மலாம் யாரா இருக்கணும்? சத்தியவானா இருக்கணும். துன்மார்க்கனா இருக்கக்கூடாது, பாவ மனுஷனா இருக்கக்கூடாது, அக்கிரமக்காரனா இருக்கக்கூடாது, அப்புறம் பரியாசக்காரனா இருக்கக்கூடாது. நம்முடைய அப்படிப்பட்ட பேர் வரக்கூடாது. கேரக்டர், இப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம வரவே கூடாது. நம்ம எல்லாமே யாரு? சத்தியவான். அல்லேலூயா. சத்தியவான் அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னே இருப்பான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் சத்தியவானா இருப்பதுக்கு தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இது எதுக்கு ஆலயத்துக்கு வந்தோம்? சத்தியத்தை கேட்டு சத்தியவானா மாறிடணும். அல்லேலூயா. ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே நம்ம என்னமா இருக்கணும்? சத்தியவானா இருக்கணும். உலகம் எல்லாம் சத்தியத்தை நம்ம போய் சொல்லணும். அல்லேலூயா. இப்போ சத்தியவானுக்கு தான் என்ன தெரியும்? சத்தியத்தை குறித்து தெரியும். அல்லேலூயா. இது யாருக்குமே சத்தியம் தெரியாது. அதுதான் பிலாத்து கேட்குறாரு, சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டார். அவர் ஒரு ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதிக்கு என்ன தெரியல? சத்தியம் தெரியல. இயேசு தான் பதில் சொல்கிறாரு. அங்கே தான் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியமாவது என்ன என்று நாம் கேட்கும் போது அவர் சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். வந்தேன் இல்லை, பிறந்தேன். புரியுங்களா? சத்தியவன் எவனும் என் சத்தம் கேட்கிறான். 1 தீமோத்தேயு 2:4 சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்குது. நமக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு சித்தம் இருக்கும். பிள்ளைகளை குறித்து, புரியுங்களா? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அவங்களை எங்கே படிக்க வைக்கணும், எங்கே வேலைக்கு அனுப்பணும், எப்படி மாப்பிள்ளை தேடணும், பெண்ணை தேடணுன்றது நமக்கும் ஒரு சித்தம் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு என்ன சித்தம்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் என்ன செய்யணுமா? சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. அப்போ எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறியணும்.
சத்தியத்தை அறிகிறது தான் தேவ சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. என் சித்தத்தை யார் செய்வாங்கன்னா, யார் சத்தியத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? தேவ சித்தத்தை செய்ய முடியும். நமக்கு தேவ சத்தியத்தை அறியலைன்னா தேவ சித்தத்தை நாம் செய்யாமல் இந்த உலக சித்தத்தையும் மனுஷ சித்தத்தையும் நம்ம சித்தத்தையும் நாம் செய்து மரணம் சந்திக்கும் போது நம்ம எங்கே போகணும்னு நமக்கே தெரியாது. அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தை கரெக்டாக செய்யணுமா? அப்போ தேவ சித்தத்தை செய்யணும்னா சத்தியத்தை அறிஞ்சு வச்சிருக்கணும். சத்தியம்னா என்ன? சத்தியத்துக்கும் வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? சத்தியத்துக்கும் வசனத்துக்கு என்னமா வித்தியாசம்? வசனம் என்ன, சத்தியனா என்ன? பிசாசுகிட்ட சத்தியம் இருக்கா? பிசாசுகிட்ட சத்தியம் இருக்கா? இல்லை வசனம் இருக்கா? சொல்லுங்க. வாசிக்கலாம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசுவானால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. இப்ப பிசாசுகிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அல்லேலூயா. இப்ப பிசாசுகிட்ட சத்தியம் இல்லை. யாருக்கிட்ட சத்தியம் இல்லை அவங்க தான் போய் பேசுவாங்க. உங்ககிட்ட சத்தியம் இருந்தால் போய் பேசவே மாட்டோம். அப்படி போய் யாருன்னா பேசுறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அல்லேலூயா. பிசாசு ஏன்னா பொய்க்கு பிதாவாக இருந்தான். அதனால தான் நம்ம சத்தியவானா இருக்குன்னு ஆண்டு சொல்றாரு. ஏசு யாரு? சத்தியம். ஏசு தான் சத்தியம். அல்லேலூயா. அப்போ பிசாசுகிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை. வசனம் இருக்குதா? வசனம் அவங்ககிட்ட இருக்குதா? வாசிக்கலாம். மத்தேயு 4:8 வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகள் மகிமையும் அவருக்கு காண்பித்து போதும். அப்போ பாருங்க, பிசாசு பேசுறான். 4:8 வசனத்தை பேசுறான். புரியுங்களா? வசனத்தை பேசணும் இல்லையா? பேசுறான். அப்போ வசனத்துக்கும் சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம்? எதுக்கோ நமக்கு உலகத்தில் கேட்டால் எல்லாத்தையும் பதில் சொல்றோம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியணும்? கிறிஸ்துவுக்கு நம்முடைய தகப்பன் யாரு? இயேசு. அவரை குறித்து A to Z நமக்கு தெரியல அப்படின்னா பிசாசுக்கு பெரிய கொண்டாட்டம் உண்டாயிடுது. அல்லேலூயா. அவரை குறித்து நம்ம நல்லா அறிஞ்சு வச்சுக்கணும்னா, தகப்பனை எல்லாம் அறிஞ்சாதான் பிசாசு பயப்படுவான். அல்லேலூயா. தகப்பனை குறித்து அரைகுறையாக அறிஞ்சிங்கன்னா கடைசி வரைக்கும் தொந்தரவு தான். வாழ்க்கையில் பிராபலம், வாழ்க்கையில் வியாதி, நோய்கள் எல்லாமே தானாக வந்துனே இருக்கும். நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளர வளர, அவரை அறிகிற அறிவு வளரும் போது சத்துரு உன்னை தொடவே முடியாது. அல்லேலூயா. சஞ்சலங்கள் உங்களை விட்டு போயிடும், கஷ்டங்கள் உங்களை விட்டு போயிடும், வேதனைகள் உங்களை விட்டு போயிடும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்ன பண்ண ஆண்டவர் தூக்கி எறிவார். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமாய் நம்ம இருக்க முடியும். சரீர ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், நித்திய ஆசீர்வாதமாக இருக்கலாம், குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கலாம், தனிப்பட்ட மனுஷனுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம். எந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தை மேன்மேலும் உயர்த்திக்கினே இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சத்தியத்தை அறிய வேண்டும். அப்போ வசனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 8:11 நீங்கள் வாசிக்க பாருங்க. அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். பாருங்க, விதை தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அப்ப விதை தேவனுடைய வசனமா இருந்தால் சத்தியம் என்னவா இருக்கும்? விதை தேவனுடைய வசனம். அப்ப சத்தியம் என்னவா இருக்கும்? மத்தேயு 13:23 பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனாகவும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான், கனி தருவான். அல்லேலூயா. அப்போ நல்ல நிலத்தில் வசனம் விழணும். இப்ப நல்ல நிலம் என்ன? உன் இருதயம் தான் நல்ல இருதயமா மாற்றணும். அதில் நீங்க அந்த இருதயத்துல தேவையில்லாத கசப்பு வச்சா கூட என்ன பண்ண முடியாது. விதை போட்டால் என்ன ஆகும்? முள்ளுள்ள இடங்களுக்கு நீங்கள் விதை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது பூரணமாக கனி கொடுக்காது. அல்லேலூயா. ஒரு நல்ல நிலமாக இருக்கணும். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போதே இந்த இடத்துல முழங்கால் படிட்டு
உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலேயும் அவருடைய ஆவினாலேயும் அவருடைய ஜலத்தினாலேயும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஆயத்தமாக வச்சாதான் வசன சரணம் உள்ளே போய் அது உணர்வடைந்து 30, 60, 100 என்ன பண்ணிடும். உணர்வு அப்பதான் வரும். ஏன் உணர்வு வரல அப்படின்னா 19ஆம் வசனம் வாசிங்க. அதிலே வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பாருங்க, உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பாருங்க, ஒரு வசனம் நீங்க கேட்கிற அந்த வசனங்களை உங்க இருதயத்தில் போன பிறகு உணர்வு இல்லாத இருந்தீங்கன்னா பிசாசு வந்து நீங்க கேட்ல இருந்து வெளியே போகும் போதே அவன் என்ன பண்ணிடுவான். இந்த அம்மா வராங்க, அவங்க வசனத்தை கேட்க உணர்வு இல்லாத அவங்களுடைய இருதயம் இருக்கிறபடியினால் வந்து அந்த வசனத்தை என்ன பண்ணிடுறான், இருதயத்திலிருந்து திருடி விடுகிறான், பறித்து கொள்ளுகிறான். நீங்க வீட்டுக்கு போகும்போது வெறுமையா போவீங்க. அல்லையா? வந்த கவலையோடு போவீங்க, வந்த வியாதியோடு போவீங்க, வந்த கஷ்டத்தோடு போவீங்க, நஷ்டத்தோடு போயின்னு இருப்பீங்க. ஆனால் லாபத்தோடு போகணும். அல்லையா? ஆலயத்துக்குள்ள வந்து வெளியே போகும்போது விடுதலையோடு போகணும். ஏன்னா ஆலயத்தில் தான் விடுதலை உண்டாகும். அல்லையா? ஏன் ஆலயத்துக்கு வரோம்? விடுதலையோடு வாழ்வதற்கு. ஏன் ஆலயத்துக்கு வரோம்? பரிசுத்தமாக வாழ்வதற்கு. ஏன் ஆலயத்தில் வரோம்? கடன் இல்லாத வாழ்வதற்கு. ஏன் ஆலயத்துக்கு வரோம்? நோய் இல்லாத வாழ்க்கை. ஏன் ஆலயத்துக்கு வரோம்? யாருக்கும் கசப்பில்லாத வாழ்வதற்கு. அல்லையா? ஏன் ஆலயத்துக்கு வரோம்? எல்லாரும் அன்பா இருப்பதுக்கு தான் ஆலயத்துக்கு வரோம். அப்படினால வெளியே சுத்தி இருந்துக்கலாமே. அல்லையா? வெளியே சுத்திருந்த காலம் போயிடுச்சு. ஆண்டவர் ஏதோ நம்மளை ரட்சித்து எங்க கொண்டு வந்துட்டாரு. எப்படியோ ஆண்டவருடைய கிருபையினாலே நம்மளை ரட்சித்துட்டாரு. ஆனா அந்த ரட்சிப்பை எப்படி இருக்கிறோம்? ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ள வேண்டுமே. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அல்லையா? உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படலைன்னா ரட்சிக்கப்பட்டது வேஸ்டா போயிடும். போவாதா? கிளாஸ்ல உட்கார வச்சுட்டு எந்த ஹோம்ஒர்க்கும் எடுக்காது இருந்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. அதே என்னோட ஆலயத்துக்கு வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறதுனால அவங்க வரையிலும் போக முடியாது, பரலோகத்தில் போய் பிரவேசிக்க முடியாது. வந்ததே வேஸ்ட். அல்லையா? ஆனால் ஆலயத்துக்கு எதுக்கு வந்தோம்? ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்கிற வசனங்களை 6 நாளும் வீட்டில் போய் என்ன பண்ணியிருக்கணும்? குடும்ப ஜபத்தில், அதிகாலை ஜபத்தில், நடு ராத்திரியில், பகலில் 3 வேளையும் என்ன பண்ணியிருக்கணும்? அதை தியானம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளோட இந்த வாரம் என்ன மெசேஜ் வந்தது, ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை பேசினாரு, இந்த வசனம் பேசுனதுக்கு என்ன அர்த்தம், உன் கூட என்னம்மா பேசினாரு, உன்னோட என்னம்மா பேசினாரு, என்கிட்ட என்ன பேசினா சொல்லி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சம்பாஷணை பண்ணி ஒருவருக்கு அந்த வசனத்தை பேசும்போது கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்று மல்கியா 3:16 வாசிக்கிறோம். அல்லையா? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். எப்போ பேசிக் கொள்கிறோம்? குடும்ப ஜெபத்துல. இந்த இடத்துல இருந்து கொண்டு போன வசனத்தை வீட்டில் உட்காந்து என்ன பண்ணோம்? தேவையில்லாத காரியங்களை நெகட்டிவா பேசுனீங்கன்னா இருக்கிற அத்தனை ஆவி வீட்டுக்குள்ள வந்துடுது. நமக்கு நெகட்டிவா பேசுறதுக்குன்னா இல்லை, நமக்கு அந்த டைம் நமக்கு கிடையாது. அல்லையா? ரட்சிக்கப்படாதவங்க எப்படின்னா பேசிக்கிட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள பாசிட்டிவான வார்த்தை தான் என்ன பண்ணோம்? பேசணும். நல்ல வார்த்தைகளே பேசணும். அப்போதான் வீட்டுக்குள்ள ஆண்டவரே ஆசீர்வாடுவார். இயேசு வீட்டுக்குள்ளே வருவார். அந்த வீடு ஒரு பரலோக வீடாக மாறும், ஒரு பெதஸ்தா குலமாக மாறும். உன் வீடு பெதஸ்தா குலமாக இருந்தால் பக்கத்து வீட்டில் வியாதி இருந்தால் நேராக அவங்க வீட்டுக்குள்ளே வந்து விடுதலை ஆகி அவங்கள ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருவாங்க. ஆனால் நம்ம வீடே எப்படி இருக்குது சொல்லுங்கம்மா? நம்ம வீடு எப்படி இருக்கு? நீங்களே யோசித்து பாருங்க. நம்ம வீடு எப்படி இருக்கணும்? சரிங்களா? வீடுன்றது நீங்க இருக்கிறது ஒரு வீடா இருந்தாலும் இந்த சரீரம் ஒரு வீடு தான். அல்லையா? உங்ககிட்ட யார் வந்தாலும் அவங்க விடுதலை அடையணும். வீட்டுக்குள்ள வந்தா விடுதலை அடையணும். நீங்க நடந்து போனா விடுதலை அடையணும். அல்லையா? நீங்களே ஆலயம், நீங்களே சபை, நீங்களே நடமாட சபை, நீங்களே நடமாட ஆலயம், நீங்களே என்ன பண்றீங்க? அவருக்கு மனவாட்டியா இருக்கிறீங்க. அல்லையா? அப்போ இதெல்லாம் இல்லாமல் சும்மா எதுவும் வந்தோம், தோத்தர் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், அவர் எப்பவுமே நல்லவர், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நல்லவர் தான். நம்ம சொல்றதுனால நல்லவராக மாறுவாரா? கர்த்தர் எப்பவுமே நல்லவர் தான். யாருக்கு நல்லவர்? இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவருக்கு நல்லவர். அல்லையா? உத்தம குணமுள்ளவருக்கு நல்லவர், நீதியை செய்கிறவருக்கு நல்லவர், அவருடைய சித்தத்தை செய்கிறவருக்கு அவர் நல்லவர். புரியுங்களா? அவர் சித்தத்தை விட்டுட்டு ஏதோ செய்த கர்த்தர் நல்லா நம்ம சொன்னா நம்ம பேர் தான் வாயில் தான் பேசினுக்கணும். அல்லையா? அதனால சத்தியத்தை நம்ம அறியணும். அதனால தான் இருதயமாக அந்த நிலத்தை
நல்ல பண்படுத்தப்பட்ட நிலமா மாற்றணும். அல்லேலூயா. இந்த இருதயம் தான் நமக்கு என்னது? சென்ட்ரு மையம். அல்லேலூயா. இந்த இருதயத்துக்குள்ள வேற எந்த நெகட்டிவான காரியத்தை உள்ள கொண்டு போகவே கூடாது. ஒன்லி ஆண்டுடைய வசனம், சத்தியம், அவருடைய வேதம், அவருடைய துதி, அவருடைய ஜபம், அவருடைய வல்லமையான காரியங்கள்லாம் உள்ள போய் அது ஆயினால வெளியே வருகிறது. அல்லேலூயா. அது மனுஷன் என்ன பண்ணுது? தீட்டுப்படுத்தாது, அவங்களை குணப்படுத்திடும். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? நடமாட ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். இருக்கிறீங்களா? இல்லை எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்க லைனில் நின்று. அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுதான் கிறிஸ்தவர்கள். அதாவது சத்தியவன் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். சும்மா நம்ம எதுவும் ரசிக்கப்பட்ட சாதாரண இல்லை, பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. பரலோகம் என்பது எவ்வளோ அழகானவைகள், புரியுங்களா? பரலோகத்தில் கோல்டே நமக்கு தரையான ரோடாக இருக்கும். அது மேலே நடந்து போகும்போது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கார்பெட் மேலே நீங்கள் நடந்து போகும்போதே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனசில் நல்லா இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் பரலோகமே கோல்டுனால ரோடை போட்டிருப்பார் ஆண்டவர். யோசித்து பாருங்கள், அந்த இடத்துல நம்ம நடப்பதற்கு எவ்வளோ ஆயத்தம் வேணும், புரியுதுங்களா? எவ்வளோ ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கஷ்டப்படணும். அல்லேலூயா. உபத்திரம் வரும், பாடுகள் வரும், துன்பம் வரும், அப்புறம் சோதனைகள் வரும். ஆனால் அது நிலைத்து இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வந்த மாதிரியே போயிடும். ஒரு வியாதி வரும், ஆனால் வந்த மாதிரியே போயிடும். ஒரு கடன் வரும், ஆனால் கொஞ்ச நாள் இருந்து ஓடி போயிடும். அல்லேலூயா. வறுமை வரும், அதுவும் ஒன்று விட்டு ஓடிடும். சத்துரு வருவான், கொஞ்ச நாள் பார்ப்பான். அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் வேதத்தை வாசிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இயேசு பற்றியே பேசும்போது அந்த அம்மா நான் ஒன்றுமே பண்ண முடியல, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க? தூக்கத்தை விட்டு எழும்பி நடுராத்திரி கூட ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. நம்ம தூங்குறதுக்காக இல்லை, எப்போதும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ணி ஆவிலே நிரம்பணும். நம்முடைய ஆவியில் அனலாக இருக்கணும், இருதயத்தில் அனலாக இருக்கணும். எப்பவுமே அனலாக இருக்கிறவங்கக்கிட்ட என்ன இருக்காது? ஒரு அடுப்பு அனலாக இருந்தால் கரப்பாம்பூச்சி என்ன பண்ணாது? கிட்ட வராது. ஆனால் அந்த அடுப்பு அணைஞ்சுக்கிட்டா எல்லா கரப்பாம்பூச்சி அங்கே வந்து சுற்றி நிற்கும். அல்லேலூயா. அதனால நம்ம ஒரு அடுப்பா மாறிடக்கூடாது, அணைஞ்சு போன அடுப்பா. நம்ம எப்பவுமே பலிபீடம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிங்க அந்த வசனத்தை, லேவியர் 6ஆம் அதிகாரம் 11-12. பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவிழ்ந்து போகாமல் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயமாகிய பலிபீடம். அல்லேலூயா. அதில் எந்த விதமான கசப்போ, போராமைகளோ, எரிச்சலோ, கோபமோ, டென்ஷனோ என்ன பண்ணக்கூடாது? உள்ள வராதபடி இருக்குன்னா அந்த பலிபீடமாகிய இருதயம் எப்போது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகாலை எழுந்து அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அதுக்குள்ள என்ன பண்ணோம்? நீங்கள் ஒரு ஆசாரியா இருக்கிறீங்க, நீங்க ஒரு ராஜாக்களா இருக்கிறனால இந்த வேலையை நம்ம கரெக்டா செய்யணும். அல்லேலூயா. பலிபீடத்தை சுத்தம் பண்ணி மறுபடியும் என்ன செய்யணும்? புதிய அக்னினாலே எரிஞ்சுக்கினே இருக்கணும். வசனம் தான் நமக்கு வரிசையாக வைக்கணும். வசனம் தான் நமக்கு என்ன இருக்குது? அந்த உட்டார் வேலை செய்யுது. அப்போ அந்த வசனத்தை போட்டு நல்லா துதிக்கும் போது, கொழுப்பு மேலே போடும் போது என்ன பண்ணாது? தகன்னு எரியும். அப்போ உங்களுடைய ஆவியில அந்த துதி வரும்போது உங்க சுத்தி பார்த்தீங்கன்னா எந்த அசுத்தாவே பக்கத்தில் வராது. அல்லேலூயா. உங்க வீடே பரலோகமா இருக்கும். நீங்க போகிற இடம்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க எதை கை வச்சாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாரு. உன் நடையில் ஆசீர்வாதம் இருக்கும், உடையில் ஆசீர்வாதம் இருக்கும், பேச்சில் ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் எங்கே எந்த காரியத்தை செய்தாலும் அதில் கர்த்தர் செய்வார், உன்னை விடுதலையோடு வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. இப்போ பலிபீடத்தில் இருக்கிற அக்னி எப்போது என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்போது இருதயம் அனலா இருக்கிறேன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. எப்ப விண்ணப்பம் செய்யணும்? ஃபர்ஸ்ட் இருதயம் எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த இருதயம் வசனத்தை உள்ள போட அந்த வசனம் என்ன பண்ணுது? தியானிக்க அக்னி மூழுகுது. அக்னி மூலம் போது என்ன நடக்குது? நாவினாலே விண்ணப்பம் செய்கிறேன். ஏன் அவன் இருதயம் கொண்டு விட்டு எரியணும்? ஏன் அக்னியா இருக்கிறனா அந்த இருதயத்துக்குள்ளதான் என்ன பண்ணுது?
பிசாசு என்ன பண்ணுவான், ஏதாவது விதையை போடுவான். அந்த விதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம இருதயம் குழந்து விட்டு எரிஞ்சிருந்தா அது எல்லாம் சாம்பலா மாறிடுது. அல்லேலூயா. எப்பவுமே பரிசுத்தமாக இருப்போம். நடு ராத்திரியில் எழுப்பினாலும் பரிசுத்தம், நடந்து போனாலும் பரிசுத்தம், வேலைக்கு போனாலும் பரிசுத்தம், மேலேருந்து வந்தாலும் பரிசுத்தம், வீட்லேயும் பரிசுத்தம். ஏன்னா அப்படி அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, எப்பவுமே அக்னியாக இருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே அவருடைய பேசி வேதவாக்கி நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்துவிட்டு எரிவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை அந்த எம்மாவூர் சீசர்களுக்கு ஆண்டவர் விளக்கி காட்டின பொழுது அவங்களுடைய இருதயம் என்ன வச்சான், கொழுந்து விட்டு எரிகிறது. ஆண்டவர் சொன்ன, பூமியின் மேல் அக்னி போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் தான் என்னது, பற்றி எரியணும். அல்லேலூயா. ஏன் எரியணும்? வசனத்தை விலக்கி கொடுக்கும் போது உங்கள் இருதயம் அப்படியே அனல் மூட்டி அது கொழுந்து விட்டு எரியும் போது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் இன்னும் நீதி, உத்தமத்துக்கு மேல் ஒன்று உத்தமாக வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் எப்பவுமே கொழுந்து விட்டு எரியணும்னா அங்கே வசனம் வேணும், சத்தியம் வேணும். அல்லேலூயா. பிசாசு இடத்துல சத்தியம் இல்லை, ஆனால் பிசாசத்தில் வசனம் இருக்கிறது. வசனத்துக்கும் சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம் சொன்னேன். வசனம் என்றால் அது எதை குறிக்கிறது, விதை குறிக்கிறது. சத்தியம் கனியை குறிக்கிறது. பிசாசுகிட்ட என்ன இல்லை, அன்பு இல்லை, நீடி பொறுமை இல்லை, அன்பு சாந்தம் இல்லை, அவங்ககிட்ட தயவு இல்லை. பிசாசுகிட்ட என்ன இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. இதெல்லாம் அப்படியே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ பிசாசுகிட்ட கனி இல்லை. நிறைய பேர்கிட்ட வசனம் வச்சிருப்பீங்க, வாக்குத்தத்தமான வசனம் நிறைய வச்சிருப்பீங்க. அந்த வசனம் சத்தியமா மாற்றணும். அல்லேலூயா. அது சும்மா மாறுமா, அது உணர்வடையணும். அரிசி என்ன பண்ணிடணும், அனல் மூட்டினா சோறா மாறுது. அப்போ சோறா மாறின பிறகு சோறு நமக்கு பலனா உண்டாக்குது. ஆனால் அரிசி சாப்பிட்டா நமக்கு பலவீனம். அல்லேலூயா. வெறும் வசன கையில் வச்சு பிரயோஜனம் இல்லை. அந்த வசனத்தை கொண்டு போய் இருதயத்தில் வைத்து நீங்கள் தியானிக்கும் போது அந்த தியானத்துக்குள்ள அந்த வசனம் என்ன பண்ணுது, அடுப்பில் அரிசி போட்ட பிறகு என்ன ஆகுது, வேகும் போது அரிசியாக இருக்கும், அது சோறா மாறுது. அது மாதிரி வசனம் கனியாக மாறுகிறது, வல்லமையாக மாறுகிறது. அதுக்குள்ள என்ன உண்டாகுது, பலன் உண்டாகுது. அது ஒன்றே என்ன செய்யுது, பாதுகாக்குது. அவர் வசனத்தினால் வேலி அடிச்சிடுவார். வசனத்தினால் என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவீங்க, அந்த சத்தியத்தின்படி ஜெபம் பண்ணுவீங்க. அதாவது ஆண்டு சொல்ல, சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தை அறியாமல் ஒரு மனுஷனுக்கு இல்லை, விடுதலை இல்லை. புரியுங்களா? அதாவது 2 முறை சொல்றாரு. ஒன்று, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிதாவையும் அறியணும், குமாரனை அறியணும், விடுதலை பண்ணுகிற ஆவியானவர். அல்லேலூயா. பிதாவையும் அறியணும்னா பழைய ஏற்பாட்டை நல்லா வாசிக்கணும், குமாரன் அறியனா புதிய ஏற்பாட்டை வாசிக்கணும். அப்போ 2த்தையும் வாசித்தீங்கன்னா, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா விடுதலையோடு இருப்பீங்க. 2த்தையும் வாசிக்காதீங்கன்னா எப்பவும் பாவத்திலையும் இதில் உருண்டு கிடக்கணும். அல்லேலூயா. வியாதி, நோய், பலவீனம், சோர்வு எல்லாம் வீட்டை அப்படி என்ன பண்ணோம், அப்படியே செயின் மாதிரி அவன் என்ன பண்ணுறான், ஒரு போட்டுருவான், அப்படியே போட்டுருவான். அதனால தான் நிறைய கட்டு இருக்கும் எல்லாருக்குள்ளேயும். அந்த கட்டு ஏன் அதுனா, நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்ணியிருக்கணும், எல்லா கட்டும் உடைச்சி எறியணும். நல்லா துதிக்கும் போது, நல்லா செபிக்கும் போது, நல்லா சுத்திகரிக்கும் போது, நல்லா ஆண்டோடைய பாடி நல்லா மகிழும் போது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு கட்டு கூட இருக்காது. அல்லேலூயா. இங்கேருந்து போகும்போது விடுதலையோடு போவீங்க. அப்படியே அந்த என்ன பண்ணணும், அதை காத்து கொள்ளணும், அதை பொறுமையோடு காத்து கொள்ளணும். அதில் நிறைய கடன் வாங்கி வச்சிடக்கூடாது. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் அநேகர்களுக்கு அன்பாக இருப்பாய், நீயும் அநேக இடத்துல எப்படி இருப்ப, உன் மாமியாரை நேசிப்ப. அல்லேலூயா. உங்களுடைய மருமகளை நேசிப்ப. அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. ஏன்னா நீங்கள் அன்பாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஈஸியாக நீ என்ன பண்ணுற மேற்கொண்டு முடியா. அல்லேலூயா. அந்த அன்பு போயிடுச்சுன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இந்த இயேசுவே அன்பானவர், அன்பின் உருவமே இயேசு ஒருவர் தான். அந்த உருவமான இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த இடத்துல மறுபடியும் வாசிங்க திருப்பி. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள, புறஜாதிகளுக்குள் விளங்கிய இந்த ரகசியம். அல்லேலூயா. புறஜாதினா யாரு? நம்ம தான் புறஜாதியார்.
கர்த்தர் நம்மளை ரட்சித்துட்டாரு. புறஜாதிக்குள் விளங்கிய இந்த ரகசியத்தை மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று பாருங்க, மகிமையின் ஐஸ்வர்யம் தான் இயேசு கிறிஸ்து. மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறித்து வாசிங்க. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தமது பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாருங்க, இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இருக்கிறார்? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எங்க இருக்கிறாரு? உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம ஊரெல்லாம் தேடுறோம். அந்த மீட்டிங்ல இருப்பாரா, இந்த மீட்டிங்ல இருப்பாரா. இயேசு எத்தனை மீட்டிங் போட்டாலும் ஓடுறோம். ஆனா இயேசு எங்க இருக்கிறாருமா? உனக்குள்ளேயே இருக்கிறார். அப்ப எவ்வளவு வேதனைப்படுவார். உங்க வீட்டிலேயே உங்க வீட்டுக்காரை வச்சுட்டு ஊரெல்லாம் தேடி இருந்தா பைத்தியம் ஆயிடுச்சுன்னு கேட்பாரு இல்ல. உங்க பிள்ளைங்க வீட்டிலேயே வச்சுட்டு அது மாதிரி தான் இயேசு உனக்குள்ளேயே இருக்கும் போது நீ எப்படி இருக்கணும்? திடமானதா இருக்கணும், உறுதியா இருக்கணும், கவலைப்படக்கூடாது. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, இந்த வியாதியா போயிடும், இயேசு நாமத்தை வெளியே போ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பயப்படும் வியாதி. உன்னை பார்த்து வியாதி பயப்படணும், ஆனா நீங்க வியாதி பார்த்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கணும் காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவ்வளவு பெரியவர் உள்ள வச்சுட்டு அப்படியே அழுது கொண்டு இருக்கிறோம். கடன் பாரு, இந்த கடன்காரனுக்கு எப்படி கடன் தீர்க்கிறது? ஐயோ வீடு இல்லையே அப்படின்னு அழுது, ஐயோ வேலை இல்லைன்னே அழுது, ஐயோ என் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு அழுது. நீ உள்ள இருக்கிறவரை அறிந்தாதான் உனக்கு எல்லாம் வந்து சேரும். உள்ள இருக்கிறவரை நீ உள்ள வச்சுட்டு ஊரெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு எங்கன்னா ஒரு பொண்ணு தேடுங்க பையனுக்கு அப்படின்னு கேட்டான்னா அது எவ்வளோ மனசு வேதனைப்படுவார் ஆண்டவர். நான் உள்ளே இருக்கிறது என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க, இவங்க பக்கத்து வீட்டில் போய் சொல்லுங்கிறாங்க. தேவையில்லாத போய் என்ன பண்ணுறாங்க? நியூஸ் பேப்பரில் போடுறாங்க, அங்கே போடுறாங்க, இங்கே போடுறாங்க, பேர் எங்காவது கொடுத்துட்டு வராங்க. அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. நம்ம அவருடைய பிள்ளைகள் மட்டும் இல்லை, அவருக்கு நம்ம மனவாட்டிகள், நம்ம ஆசாரியர்கள், நம்ம அவருக்கு ஊழியக்காரர்கள், நம்ம அவருக்கு என்ன இருக்கிறோம்? ராஜாக்களாக இருக்கிறோம் என்று அங்கே வெளிப்படுத்தும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் நம்முடைய ஆசாரமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மள என்ன மாத்திட்டார் ஆண்டவர்? இப்ப பார்த்தா நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ராஜாக்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம யாரா இருக்கணும்? ராஜா என்றால் நம்மகிட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆசாரி என்றால் நம்மகிட்ட என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும். ஆசாரியுடைய வாயில என்ன தேடுவாங்க? வேதத்தை தேடுவாங்க. வேதமே கையில வச்சு சுத்தின கூடாது. அல்லேலூயா. வேதம்லாம் எங்க இருக்கணும்? உன் வாயில் இருக்கணும். வேதத்தை கையில வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? நம்ம கையில கொடுத்தாரு, அதுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கணும். ஐயோ பைபிள் வாசிக்கிறதுக்கு என்ன இல்லை, டைமே இல்லைங்க அப்படின்றீங்க. அப்போ நினச்ச பிசாசு ஒன்று வஞ்சித்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் டைம் இல்லைன்னா அவங்க யாருக்கிட்ட போயிட்டாங்க? கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவனே பிசாசு என்ன பண்ணுவான்? வஞ்சித்துருவான். அந்த குரூப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. டக்குன்னு ஆண்டோடைய வருகை வரும், கைவிடப்படுவீங்க. அப்புறம் உபத்திர காலத்தில் அந்த அந்த கிறிஸ்துக்கிட்ட போய் அடி வாங்கும் போது அன்றைக்கி அந்த அடி வாங்கவே முடியாது, நீங்கள் மனம் திரும்ப முடியாது, அவனுக்கு அடிமையாயிடுவீங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. அதனால் நம்ம எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். ஏதோ நம்ம நித்தியத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. ஆயனோட அரசாட்சி ஒன்று இருக்குது, அதையும் கோட்டை விட்டுறக்கூடாது. இந்த 70-60 வயசுக்கு இந்த இன்பத்துக்காக சரீரத்தில் தூங்கி 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 தூக்க மயக்கத்தினால ஆத்மா இழந்துட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. வேலை வேலை வேலைன்னு சொல்லி என்ன பண்ணிவிடக்கூடாது? ஆத்மா இழந்துட்டு போயிடக்கூடாது. ஊருன்னு சொல்லி ஊரை சுற்றிக்கின்னு என்ன பண்ணக்கூடாது? ஆத்மா இழந்துட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, ஆயனோட அரசாட்சி ஒன்று இருக்கிறது, புதிய எருசலேமுக்குள்ள போக வேண்டியது இருக்கிறது. இவ்வளோ வசனங்கள் நமக்கு எழுதி ஆண்டவர் கரெக்டாக வச்சிருக்கிறாரு. அதை அறிந்து கொண்டவர்கள் மட்டும்தான், அவங்க தான் யாரு? சிலர். இடுக்கமான வாசல் போகிறவங்க சிலர், விசாலமான வாசல் போகிற அநேகர். நம்ம எந்த வாசல்ல போக போறோம்? பெரிய இடுக்கமான வாசல் போனோம்னா பல பாடுகள், பல துன்பம், பல வேதனை வரும். அதை கர்த்தர் என்ன செய்வாரு? நீங்க ஜெபிக்கும் போது
நீங்க துதிக்கும் போது கர்த்தரை நீங்கள் நல்ல ஆண்டவரோடு இணைக்கப்படும் போது ஐக்கியமா இருக்கும் போது அது ஒன்று ஒன்றா நம்ம விட்டு போயிடும். ஒவ்வொருத்தர் 10 நாள் இருக்காது போயிடும் உங்களை விட்டு. ஆனா அந்த நித்திய ஜீவனை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், கொஞ்சம் பாடு இருக்கும். இயேசு போல நமக்கு பாடு கிடையாது. நமக்கு எப்படி இருக்கும் பாடு? கொஞ்சம் நமக்கு பாடு இருக்கும். இருக்குமா இருக்காத சரீரத்துல கொஞ்சம் உபத்திரம் இருக்கும், நம்முடைய ஆவியில கொஞ்சம் துன்பம் இருக்கும், நம்முடைய ஆத்மாவில். இதெல்லாம் மேற்கொள்வதற்கு வசனத்தை கொடுத்துட்டாரு, ஜெபத்தை கொடுத்துட்டாரு, நல்ல பரிசுத்தவான் மேய்ப்பரை கொடுத்துருக்கிறார், சபைக்கு நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யணும்? முற்றிலும் விடுதலையோடு வாழணும், முற்றிலும் பரிசுத்தமாக வாழணும். புரியுங்களா? முற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? என்றென்றைக்கு பரிசுத்தம். நமக்காக மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இரவும் பகலும் ஜெபம் இருக்கிறாரு. புரியுங்களா? நம்ம கூட பண்ற பிள்ளைங்கள்கிட்ட நீ டாக்டர் ஆகிடும் டாக்டர் ஆகிடும் டாக்டர் சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சிட முடியுமா? அந்த பிள்ளையை கொண்டு போய் என்னென்ன பண்ணணும்? டாக்டருக்காக படிக்க வைக்கணும்ல. அதே போல ஆண்டவர் சொல்றா பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க இயேசு என்ன இருக்கிறாரு? வல்லமை உடையவரா இருக்கிறாரு. எப்படியாவது என் பிள்ளைங்க நித்திய ஜீவனை பெறணும், பரலோகத்துக்கு வரணும். பூமியை விட்டுட்டு எங்க போனோம்? ஒரு நாளைக்கு நம்முடைய சொந்த வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இங்க கட்டின வீடெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு ஓடணும். அல்லேலூயா. இந்த வீட்டையே சுத்தம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு முறை வீட்டை கட்டிட்டீங்க, அதுக்கு என்ன பண்ணோம்? நேரத்தை அதிகமாக கொடுக்காம இருக்கிறதே ஆத்மாவுக்கு நேரத்தை அதிகமாக கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா உன்னுடைய ஆத்மா முக்கியம், உன் மனைவி கணவனுடைய ஆத்மா முக்கியம், மனைவியுடைய ஆத்மா முக்கியம், பிள்ளைகள் ஆத்மா முக்கியம், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உறவினர்கள், சொந்த பந்தம், ரத்த பாசம் சம்மந்தப்பட்டவங்களாம் ஃபோன் பண்ணி எப்படியாவது அவங்களை இழுத்துக்கணும், பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. அது சொல்ற, நீ ரட்சிக்கப்பட்ட உன் குடும்பம் என்ன பண்ணோம்? வீட்டாரே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு அமைதியாக இருந்துருக்கூடாது. புரியுங்களா? ஏதோ வந்தோம் 10 வருஷமா சபையில் இவ்வளோ தான் வரோம் போகிறோம் அப்படி இல்லை. உன்னோட வாரம் எடுத்து ஒரு ஆள் புது ஆளை உள்ளே வரணும். எப்படி வருவாங்க? நீ அதுக்காக பிரயாசப்படணும். அல்லேலூயா. அதற்காக முயற்சி, அதுக்காக என்ன பண்ணணும்? பயிற்சி, அதுக்காக நற்கிரிகளை செய்யணும், அன்புள்ளவளா இருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி இடரலாத ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நம்ம பார்த்தா ஓடக்கூடாது, நம்மளை பார்த்தா 10 பேர் கிட்ட வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அல்லேலூயா. பார்த்தா நம்ம கிட்ட வந்தா அவங்க ரட்சிப்பு அடைவாங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவங்க. நம்ம அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னா நம்ம ஏற்றுக்கொண்டு இயேசு கிட்ட வராங்க. அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தம் அவங்களை என்ன பண்ண? பரிசுத்தப்படுத்தும். அதனால தான் முற்றுமுடிய ரட்சிக்கும்படியாக இயேசு என்ன பண்றாரு? நமக்காக இரவும் பகலாம 24 மணி நேரம் என்ன பண்றாரு? பிரதான ஆசாரியா இருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவரை நீங்க வாசித்து பாருங்க. அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் சொல்கிறது, காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, நம்முடைய பலவீனங்கள் ஆவி என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். ஆவியானவர் எங்க போயிட்டாரு? இங்கதான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரும் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அப்போ ஆவியானுடைய வேலை என்ன? நம்ம பலவீனங்கள் அவருக்கு தெரியும், உடனே கட்டு உடையும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியான உனக்குள்ளே இருக்கிறாரா? இல்லைன்னா பெற்றுக்கொள்ளணும். ஜபத்தினால பெற்றுக்கொள்ளணும், துதியினால பெற்றுக்கொள்ளணும், வசனத்தை கேட்பதனால் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தவானுக்கு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தம் இறங்கி உன்னை விடுதலாக்குவார். நிறைய காரியங்கள் ஆண்டு வச்சிருக்கிறாரு. 4 பேர் ஒன்றாய் கூடி ஜெபம் பண்ண ஆவியின் மேலே இறங்கி வருவார். அல்லேலூயா. எப்படியாவது உன் பலவீனத்தை அவர் என்ன செய்யறாராம்? அவரே ஜெபம் பண்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள பாருங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவரே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன பண்றாரு? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. நான் இந்த சீனாய் சபைக்காக நான் என்ன பண்றேன்? எனக்கு ஐயா டேட் கொடுத்தா அன்னிலேருந்து சபைக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நைட்டில் 12 மணிக்கு முழங்கால நின்று இந்த சபைக்காக, சபையின் போதகர் பாஸ்டர் ஜான் ஐயாவுக்காக, பாஸ்டர் அரியமேன ஸ்டீபன் ஐயாவுக்காக, அவங்களுடைய குடும்பங்களுக்காக, ஐயாவுடைய குடும்பங்களுக்காக, சபையாருக்காக தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் அந்த சபைக்கு போகிறோம். அந்த சபையில் எல்லா சத்தியத்தை கேட்டு விடுதலை பெற்று இனி வர புதிய 2025 ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. 2025 நமக்கு மேன்மையை வைப்பாருன்னா
நீங்க வசனத்தை பிடித்து ஜெபத்துல வளர்ந்தீங்கன்னா போதும், வேற எல்லாத்தையும் விட்டுருங்க. புரியுங்களா? மீதி எல்லா காரியம் சரீரத்து காரியத்தை ஆண்டவரே செய்திருவாரு. அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு என்ன வேணுமோ கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்முடைய இயேசு யாருன்னு பாருங்க. கொலோசர் 2:10 சொல்லுகிறது, மேலும் சகல பாருங்க, துரைத்தனங்களுக்கும் மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்மளாம் எப்படி இருக்கணுமா? நம்முடைய இயேசு யாரு? தலைவர். அவர் இயேசு தான் தலைவர் நமக்கு. அந்த தலைவர் உனக்குள்ள இருந்தா, உன்னோடு கூட இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? பரிபூரணம் உள்ளவர்கள். பிச்சைக்காரனா இருக்க மாட்டோம், பரிபூரணமா இருப்போம். அல்லேலூயா. அவர் தலைவர் என்று பாதி பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால எப்பவுமே நம்ம எப்படி இருக்கிறோம்? பலவீனமா இருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். எப்படியாவது ஆண்டவர் அப்படி செய்வார், அப்படிலாம் செய்ய மாட்டார். அவர் எப்படிப்பட்ட நம்ம அறிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ உங்க தகப்பன ஒரு மேனேஜர் அந்த கம்பெனிக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? கேட்டில் போய் நின்றுங்க, எனக்கு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை எல்லாருக்கும் வேலை கொடுப்பீங்களா? நம்ம உங்கள் சொந்த தகப்பன் கம்பெனிக்கு ஒரு மேனேஜராக இருந்தால் அந்த மேனேஜருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? 10 பேர் வேலைக்கு வராங்கன்னா கொடுப்பீங்களா? இல்லை இவரே போய் வேலை கேட்டுன்னு போறா? வேலை கொடுப்போம். நம்முடைய இயேசு உலகத்துக்கே தலைவர். அல்லேலூயா. அப்போ உலகத்துக்கே தலைவராக இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் பரிபூரணமாக இருக்க வேண்டும். எல்லா துறைதனங்களுக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் ஏசனவா இருக்கிறாரு, தலைவரா இருக்கிறாரு. அப்ப துறைதனம் என்ன? மத்திய துறை, மாநில துறை, தனியார் துறை. இதுக்கு மேல எதனா இருக்குது உலகத்துல? இந்த 3 துறைக்கு யார் தலைவர்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. தலைவர் பேர்ல அப்படின்னு போட்டா வேலை கிடைக்கும். நீங்க லஞ்சம் கொடுத்து அது கொடுத்து எது கொடுத்து அவன் செய்வான் இவன் செய்வான்னு எந்த வேலையும் கிடைக்காது. இருக்கிற காசும் போயிடும். அல்லேலூயா. ஒரு அப்ளிகேஷன் வாங்கி தலைவர் பேரில் வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் இந்த உலகத்துக்கு தலைவராக இருக்கிறீர். எல்லா துறைகளுக்கும் யார் தலைவர்? இயேசு தான் தலைவர். உன் பேரால் நான் என்ன பண்ணுறேன்? இந்த அப்ளிகேஷன் போடுறேன், ஆண்டவர் வேலை கொடுங்கன்னா கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் தலைவர். அல்லேலூயா. அப்போ தலைவர் யாருன்னே நம்ம அறியாமல் என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன செய்ய? நாமே முயற்சிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? நம்முடைய எல்லா தேவைகளும் யாருக்கிட்ட இருக்குது? பரத்தில் ஜோதிகள் பிரதானத்தை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாமே இறங்கி வருகிறது. அங்கதான் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்று யாக்கோபு 1:17 வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவின் இடத்திலிருந்து அது வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உன்னுடைய எல்லா நன்மையான ஈவுகள் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கு ஜோதிகள் பிதாவிடத்தில் இருக்கிறது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் போது ஆண்டவர் அங்கதான் என்ன பண்றாரு? ஒண்ணா கீழே இறங்கினே இருக்குது. அல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கை நிறைய சம்பளம், அப்புறம் நல்லா வீட்டில் எல்லா பொருளாதாரத்தையும் ஆண்டு நிரப்புவார். நீங்களும் சபையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் தான் மட்டும் மனம் திரும்புவான். நம்மளே 4 பேர்கிட்டையும் ரட்சிக்கப்படாதுங்கிட்டு போய் ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கினா அவன் ரட்சிக்கப்படுவானா? ஒரு நாள் ரட்சிக்கப்பட மாட்டான். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுல நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்கக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி போய் நம்ம நின்றுங்கன்னு எனக்கு என்ன பண்ணுங்க உதவி செய்யுன்னு கேட்டால் அவன் மனம் தெரியவே மாட்டான். திரும்பினா அவன் சொல்லுவான், அந்த என் கடவுள் பெரிய கடவுள், அவன் ஒரே கடவுள், பாவம் அவர் பாவம் கண்ணி மரியா வயிற்றுல ஏழையாக பிறந்துட்டாரு, அதெல்லாம் ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலப்படுத்துவான். படுத்த மாட்டானா? படுத்துவான். நம்ம புறஜாதிகளுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உதவி செய்யணும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கை தான் நிரம்பி இருக்கும். நம்முடைய இயேசு கை எப்படி இருந்தது? நம்முடைய இயேசுவின் கை இப்படி இருந்ததா? இப்படி இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய இயேசுகிட்ட என்ன இருக்குது? கையினால் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளோ பெரிய தெய்வத்துடைய பிள்ளைகள் நம்ம. அவ்வளோ பெரிய தெய்வத்துடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அவர் தலைவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடாது. புரியுங்களா? நல்ல அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கணும். ஜெபிக்கிறதுல எப்படி இருக்கணும்? யுத்த மனசனா இருக்கணும். ஜாமக்காரர்களை போல ஜெபிக்கணும். முழங்கால பல மணி நேரம் நிற்கணும். அல்லேலூயா. நீ முழங்கால் நின்று பாருங்க, எல்லா பிசாசு உனக்கு விரோதமாக எழுப்பின அத்தனை பிசாசு சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும். நீங்கள் முழங்கால் போடாதனால்தான் எல்லா பிசாசுக்கு கீழே மனுஷ கிறிஸ்துவங்க என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு போய் விழுந்து கிடக்குறாங்க. அல்லேலூயா. உன்னுடைய முழங்கால் போடுற வரைக்கும் தான் பிசாசு. முழங்கால் போட்டாச்சுன்னா எல்லா பிசாசு ஆவிங்க எங்கே இருக்கும்? உன் காலு கீழே வந்துடும். அல்லேலூயா. நீ காலிலேயே என்ன பண்ண மெரிச்சிக்கினே போவன்றது ரோமர் 14:20 வாசி. சமாதானத்தின் தேவன் தாமே
சீக்கிரம் சாத்தானே உங்கள் கால்கள் கீழ் சாத்தானை உன் காலின் கீழ் நசுக்கி போடுவார். நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோட கூட இருப்பதாக. உங்களோட கூடவே இருப்பதாக. கிருபை ஒண்ணு இல்லைன்னா எப்போ அழிச்சிட்டுப்பான் பிசாசு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? பிசாசை காலை என்ன பண்ணோம்? நம்ம கால் எடுத்து அவன் மேல நசுக்கணும், அவன் மேல நடந்து போகணும். பிசாசுகிட்ட எலுமையும் இல்லை, தோளையும் இல்லை, சதையும் இல்லை. அவன் உட்கார முடியாது, அவனை எழுந்து நிற்க முடியாது. முடியுமா? எல்லா சீட்டும் பிடிங்கிட்டார் ஆண்டவர் சிலுவையில். அவன்கிட்ட என்னதான் இருக்கிறது? என்னமா இருக்குது பிசாசுகிட்ட? மால் கூட இல்லை, அவங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. புரியுங்களா? அவங்ககிட்ட இருக்குது ஒன்னே வந்து தந்திரம். புரியுங்களா? உன்னை ஏமாத்தத்துக்கு நீங்க வசனத்தை பூரணமா அறியாதனால தந்திரமா அவங்ககிட்ட வருவான். தந்திரன்றது எதை குறிக்குதா? இருக்கிறதுல மேன்மைப்படுத்தி பேசுவான். புரியுங்களா? வேற எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட. அந்த வசனம் கூட வாசிக்க 1 யோவான் 3:8 சொல்ல பாருங்க. பாவம் செய்கிறவன் பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் யாரு? பிசாசினால். அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசு எங்க பாவம் செய்கிறான்? ஆதி முதல் பாவம் செய்கிறவன் இருக்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்ப பிசாசின் கிரியைகளை அழிச்சாரே இல்லையா? பிசாசின் கிரியைனா என்ன? பிசாசின் கிரியைனா என்னமா? பிசாசின் கிரியை தான் பாவம். அந்த பாவத்தின் கிரியை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? பிசாசு அந்த பாவத்தின் கிரியை சிலுவையில் இயேசு என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. என்ன அர்த்தம்? அப்ப நம்முடைய பாவத்தை என்ன செய்தார் ஆண்டவர்? சொல்லுங்கம்மா. நம்முடைய பாவத்தை சுமந்துட்டாரு. சுமக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு 100 முட்டை ஏற்றுன்னு போறேன் நான், அதை இயேசு வாங்கிக்கினாரு, அதை சுமக்கிறாரு. புரியுதுங்களா? அவங்ககிட்ட இருக்கிற முட்டையை வாங்கி கீழே போட்டாரு. கீழே போட்ட முட்டைக்கும் வாங்கின முட்டைக்கு என்ன வித்தியாசம்? மறுபடியும் அந்த முட்டைக்கு கரு உருவாகாது. உருவமா? அப்போ பிசாசின் கிரியில் அழிச்சிட்டாரு. பிசாசுகிட்ட என்ன இருக்குது இப்போ பேலன்ஸ்? இப்போ ஒன்றுமே இல்லை. ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட என்ன பண்ணுறாங்க? பிசாசின் கிரியை உட்காந்துருக்குது உள்ள. இப்போ அவங்கள வச்சு நம்மளை என்ன பண்ணிடுறான்? நம்ம 6 நாள் தொத்தின்னு வந்துடுறோம், கொரோனா மாதிரி. புரியுதுங்களா? துன்மார்க்கனோட உட்காருது, பரியாசுகளோட உட்காருது, பாவிகளோட நம்ம கனெக்ட் வச்சுனே இருந்தால் கொரோனா காட்டிலே பாவம் வளர முடியுது. புரியுங்களா? நமக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் தந்துடும். அவன் உட்காந்து ஒரு பாவத்தை உள்ள தள்ளினே இருக்கிறான். விபச்சாரம் என்ற பாவத்தை உள்ள தள்ளுறான். இன்னைக்கு விபச்சாரம் வெளியே இருந்தது, இப்போ சபைக்குள்ளே வந்துடுச்சு. புரியுங்களா? 2 மனைவி வச்சு சுற்றுறாங்க. கேட்டால் நான் மூப்பரன்றாங்க. நான் வந்து சபைக்கு என்ன பண்ணுறேன்? பெரிய ஊழியக்காரன். அல்லையா? நான் பெரிய விசுவாசி. நான் வந்து 35 வருஷமாக என்ன பண்ணுறேன்? எங்கள் சந்ததியே பரம்பரையாக நான் கிறிஸ்துவ இருக்கிறீங்க. ஆனால் அது விபச்சாரத்தின் ஆவி. புரியுங்களா? ஆண்டவர் சொன்னார், மளிகையில் வாசிக்கிறோம், பரிசுத்த குடும்பத்துக்கு தான் ஒரு மனைவி கொடுத்தார் ஆண்டவர். அல்லையா? அப்போ ஒரே மனைவி ஒரே புருஷனோடு வாழ்வதுதான் சபை. புரியுங்களா? இதுக்கு மேலே ஒன்று நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா உள்ள 2 மனைவியானாலும் அன்னுடைய அது கொரோனா மாதிரி தொத்திக்கும் எல்லாரும் மேலேயும். அல்லையா? அப்படி ஒன்று ஒன்றா குட்டி போட்டுனே போவோம். சபையில் ஆளே இருக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாரையும் என்ன பண்ணுறோம்? பிசாசு தந்திரமாக பாவத்தில் தள்ளி விட்டுருவான். வருகளை யாருமே போக முடியாது. புரியுங்களா? சபை என்றால் ஆவியிலும் பரிசுத்தமாக இருக்கணும், ஆத்மாவிலையும் பரிசுத்தமாக இருக்கணும், சரீர என்ற வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லையா? அப்போ தான் வருகையில் போக முடியும். 1 Thessalonians 5:23 இந்த வசனம் இருக்குது. வாசித்து போய் பாருங்க வீட்டில். அவர் சொல்ல, முற்றிலும் நீங்கள் உன்னை பரிசுத்தமாக்குவர். முற்றிலும் நம்ம பரிசுத்தமாக தான் வருகையில் போக முடியும். இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கணும்? 100 லிட்டர் பாலுக்கு எத்தனை கிலோ புளி போட்டு நம்ம தயிராக மாற்றுறோம்? ஒரு 100 கிலோ புளிக்கு 100 லிட்டர் பாலுக்கு 50 கிலோ புளி போட்டால் நம்ம தயிர் மாற்றுறோம். எத்தனை கிலோமா? ஒரு கடுகு அளவு. புரியுங்க? 99 பரிசுத்தத்தில் ஒரு சின்ன பாவம் உள்ள பூந்தாச்சுன்னா 99% பாவம் அழிஞ்சிடும். முடியுமா? முடியாதா? அதனால தான் நம்ம பாவம் வந்து வளராதபடி ஆட்சியினே போக என்று 2 கொரிந்தியர் 4:16 எழுதுறார் ஆண்டவர். வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறமான மனுஷனானவன் அழிந்தும் உள்ளான மனுஷனானவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ வெளியே இருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கிற பாவம்லாம் நாளுக்கெல்லாம் என்ன ஆகணும்? ஆலயத்துக்கு வர 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 வேதத்தை வாசிக்க ஜெபிக்க இந்த வெளியே இருக்கிற சுபாவங்கள் எல்லாம் என்ன பண்ண? ஜென்ம சுபாவங்களாம் அழிஞ்சுக்கினே வரணும்.
உள்ளுக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் தான் வேணும், புதிதாக்கப்படணும். அப்போ சோறு வரையே வராது. நீங்கள் 10 மணி நேரம் நாளெல்லாம் உட்காந்து வசதி கேட்கறதுக்கு கூட ரெடியாக இருப்பீங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள உள்ளுக்கிற மனுஷன் பலப்பட்டுனுங்கிறான். வெளியே இருக்கிற மனுஷனை அழிவு என்ன பண்ணுது? வெளியே இருக்கிறதெல்லாம் அழிந்துக்கினே இருக்கும். அதை நாளுக்கு நாள் அழியணுமா? புரியுதுங்களா? 4 நாள் வயசுக்கு ஆவாவ என்ன பண்ணோம்? அது அழியும், முடியலான்னு வெல்ல முடியாம மாறும். அது சொல்ல ஆண்டவரே. சரீரத்தில் என்ன பண்ண நாளுக்கு நாள் தான் சுருங்கும், சரீரம் சுருங்கும். நாளுக்கு நாள் வயசாக என்ன பண்ணுது? அது ஒரு பக்கம் அழிஞ்சினே போகும். ஆனால் உள்ளுக்கிற சுபாவம் அழியணுமே, அது ரத்தத்துக்குள்ள இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் வசனத்தை அனுப்பி என்ன பண்ண ஜபத்தினால அந்த உள்ள இருக்கிற சுபாவங்களை அழிச்சு உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுனே இருக்குன்னு மறுப செயலுக்கு ஆயத்தமாயிடணும். அல்லையா? ஏதோ சபைக்கு வந்தோம், ஐயோ எனக்கு ஒன்றும் மாம்சத்துக்குரியதே யோசிக்கக்கூடாது. சபைக்குள்ள வந்து அதெல்லாம் கர்த்தர் ஒன்று கொடுத்துட்டாரு. நீ வேதத்தை அறிகிற அறிவில் வளர்ந்தா கர்த்தருடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடல், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். உனக்கு எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது? உட்காந்து ஜெபம் பண்ணி உட்காந்துக்கூடாது. நித்திய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணோம், பரலோக ராஜ்யத்துக்கு பொது ஆத்மாக்காக ஜெபம் பண்ணோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணோம், மக்களுக்காக ஜெபம் பண்ணோம், மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணோம், தாலுக்காக ஜெபம் பண்ணோம், உங்கள் வில்லேஜுக்காக ஜெபம் பண்ணோம், சொந்த மதத்தில் ரசிக்கப்படாத ஜெபம் பண்ணோம், விக்கிர ஆராதனை பெருகி இருக்கிறது அதுக்காக ஜெபம் பண்ணோம். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஆயுசு நாள் கூட்டு வர தேவ கோபம் தேசத்து மேலே வராது, சுனாமி வராது, கொரோனா வராது, எதுவும் வராது. நம்ம எல்லாத்தையும் ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம ஆள் இல்லாத போயிடுறோம். அல்லையா? அந்தமான் பக்கத்தில் நிக்கோபார் என்று ஒரு இடம் இருக்குது. நிக்கோபார் என்ற இடத்துல 8000 பேர் இருந்தாங்க. எத்தனாயிரம் பேர்? 8000 பேர் இருந்தாங்க. அந்த 8000 பேரில் இப்படி தான் சபை நடந்துனே இருந்தது. புரியுங்களா? அதில் அந்த சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. யோசித்து பாருங்க, சுனாமி வந்தது, சபையை அவுட்டு, பாஸ்ட் மட்டும் தான் மிச்சமாகினார். யாரு? பாஸ்ட் மட்டும் தப்பிச்சு வெளியே வந்தார். மீது எல்லாமே செத்துட்டாங்க. பாஸ்டுடைய மனைவி கூட போயிட்டாங்க, எல்லாமே போயிட்டாங்க. ஒரே இதில் நாங்கள் அந்தமானுக்கு 72 hours பிரேமிச்சுட்டு வந்தோம். ஒரு 3 முறை போய் ஜெபத்தை நடத்திட்டு வந்தோம். அப்போ அவர் பாஸ்டர் வந்து எங்களுடைய யூடியூப்பில், எங்களுடைய ட்ரூத் பைபிள் டிவியில் அவர் சாட்சி கொடுத்துருக்கிறாரு. யோசித்து பாருங்கள். அப்போ ஏன் வந்து அவர் மட்டும் தப்பிச்சுட்டு மீது எல்லாத்தையும் போயிடுச்சு அப்படின்னு கேட்டால், யாருக்குள்ளே கனி இல்லை, தேவ சித்தத்தை யாரும் செய்யறதில்லை, சும்மா வர வேண்டியது போக வேண்டியது. அப்போ அவங்கள வச்சு என்ன பண்ண முடியாது? கனி கூடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். கனி இருந்தால் தான் சபையில், கனிக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ஏன்னா எங்கேருந்து இருப்போம்? நம்ம வெளியே இருந்திருப்போமே. அன்பு எங்கே பார்க்க முடியும்? கிறிஸ்துக்குள்ளே சபையில் தான் பார்க்க முடியும். ஸ்கூலில் போய் அன்பை பார்க்க முடியுமா? அங்கே அன்பு பார்க்க முடியாது, அறிவு பார்க்க முடியும். அப்போ இங்கே எதுக்கு வரோம்? சாத்தத்துக்காக வரோம். இங்கே எதுக்கு வரோம்? நீடிய பொறுமைக்காக வரோம். இங்கே எதுக்கு வரோம்? இச்சடக்கத்துக்காக வரோம். இங்கே எதுக்கு வரோம்? சமாதானத்துக்காக வரோம். இதெல்லாம் வெளியே கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு தான் ஆலயம். இங்கே வந்து ஆலயத்தில் கனி இல்லாத வாழ்க்கை வந்தால் எப்போனாலும் அந்த மனுஷனை சத்துரு என்ன பண்ணுறான்? ஆலய அட்ரஸில் தூக்கிடுறான். புரியுதுங்களா? சுனாமி வந்து தான் தூக்கணும்னு அவசியம் இல்லை. சத்துருக்கு தெரியும் இது கனி இல்லாத மரம். இந்த வருஷம் 2025 வருது. இன்றைக்கே நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிடுங்க, என்னுடைய நான் உமக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டேன், பாவம் செய்து என்னை மன்னிச்சிடுங்க, அசதியாக நான் உன் வேலையை செய்தேன் மன்னிச்சிடுங்க, வேத புத்தகம் இல்லாத நான் சபைக்கு வந்தேன், ஃபோனு மட்டும் தூக்கின்னு வந்தேன், நான் நோட் செட் இல்லாத எடுக்காத நான் என்ன பண்ணேன், அப்படியே வந்து உட்காந்து போயிட்டேன், இன்னிலேருந்து என்னை மன்னிச்சிடுங்கப்பா. 2025 புதிய வருஷம் வருகிறது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது. ஆண்டவரே என்னை, என் பிள்ளைகளையும், என் சபையாரையும், யாவரையும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக நடத்துங்கப்பா. யாருக்கு அந்த வியாதி வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. எல்லாருக்காக நம்ம நன்றி செலுத்தி ஆண்டுகிட்ட மறுபடியும் திரும்பிடணும். அல்லையா? இருக்கு. அதே பாவத்தை 2025 வந்தீங்கன்னா நிறைய பேர் காணாது போயிட்டதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுங்களா? பாவத்தோடு வாழ்வதற்காக நம்ம சபைக்கு வரல, பரிசுத்தமாக வாழ்றதுக்காக வந்திருக்கிறோம். அல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு புரிஞ்சது உங்களுக்கு? ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம முடிக்க போகிறோம். அங்கே 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பாருங்க, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புகிறபடியே மகா மேன்மை உள்ளது. அது என்னது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே
நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதரால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டார். அல்லேலூயா. 6 காரியத்தை ஆண்டு சொல்கிறார். தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 15:47 வாசிங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானார், மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வந்த கர்த்தர், வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எப்படி வந்தாரு? வானத்திலிருந்து வந்தாரு. நம்மளாம் எங்கிருந்து வந்தோம்? பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆனா இயேசு எங்கிருந்து வந்தாரு? வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு. அல்லேலூயா. ஆனா முந்தின மனுஷன் மண்ணினால உருவாக்கப்பட்ட ஆதாம். ஆனா பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். வானத்திலிருந்து வருவதுக்கு பூமியிலிருந்து உண்டாகிறது ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நாம ஒரு நாள் வானத்துக்குள்ள போக போறோம். அல்லேலூயா. பரலோகத்தில் நுழைய போறோம். எப்படி அந்த இயேசு கிறிஸ்து அப்படியே நம்முடைய சரீரம் மாறிவிடும் என்று 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்போது நாம் எப்படி இருக்கிறோம்? இப்ப எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போமானால் அவருக்கு ஒப்பா மாறி விடுவோம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு ஒப்பா மாறுவோம், அவரை போல மாறுவோம், அவரை போலவே நம்ம இருப்போம். நம்ம வெளியில உட்கார்ந்து இருக்கிற சரீரம் இல்லை, இது சரீரம் நம்முடைய சரீரம் மாதிரி இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் சரீரம் நமக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் சொல்றாரு கலாத்தியருக்கு 4:19 வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன். அப்ப கிறிஸ்து எங்க உருவாகணும்? உங்களுக்குள்ள உருவாகணும். உருவாயிருக்கிறாரா? நீங்க சோதித்து பாருங்க. இயேசு உங்களுக்குள்ள உருவாகலைன்னா இன்னும் டைம் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு, ஒரு தாய்க்குள்ள ஒரு குழந்தை உருவாகணும்னா அதுக்கு திருமணம் செய்யணும். அப்புறம் அவங்களுடைய சரீரம் 2 பேர் சரீரம் ஒன்றாக சேரணும். இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு குழந்தை பெற்று எடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணும்னா நீங்க வேதத்தை ஆழமாக என்ன செய்திருக்கணும்? வாசிக்கணும், ஆழமாக தியானிக்கணும். கிறிஸ்து உள்ள உருவாகலைன்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்ற பாருங்க, என்ன சொல்றாரு? உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்திற்கு போதும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களிடத்துல இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நான் உங்களை பார்த்திருப்பேனா? 1983 நான் இந்தியன் ஆர்மியில் போய் சேர்ந்தேன். புரியுதுங்களா? 2000 ஜூன் மாதம் 6ஆம் தேதி டிஃபென்ஸ்ல போய் சேர்ந்தேன். புரியுதுங்களா? எல்லாம் சேர்ந்து ஒரு 40 வருஷம் ஊழியம் செய்து முடிச்சிட்டோம். அல்லேலூயா. உலகத்துக்காக. ஆனால் அதில் 25 வருஷம் ஊழியம் செய்து முடிச்சிட்டோம். அல்லேலூயா. அதில் 8000 பிள்ளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர்? 8000 பேர். 2 பிள்ளைங்க நாங்கள் ஒரே நாளில் இழந்தோம் இராணுவத்தில் இருக்கும்போது காஷ்மீரில். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உலகத்திலே ஒரு கடவுள் யார்? அவரை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காஷ்மீரில் எனக்கு தரிசனமானார். கரங்களை தட்டுங்க அதுக்காக. உடனே என் வேலையை ராஜினாமா செய்து சென்னைக்கு வந்து என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்னைக்கு 1 கோடி சீசர்களை உருவாக்கணும்னு என்ன பண்ணுறோம்? ஊரெல்லாம் போயின்னு இருக்கிறோம். புரியுங்களா? தமிழ்நாட்டில் போகாத ஜெபம் இல்லை, ஜெபிக்காத இடம் கிடையாது. நம்முடைய இந்தியாவில் போகாத மாநிலம் கிடையாது. 40 இரவு 40 பகல் சாப்பிடாம தூங்காம ஜெபிக்கான கிருபை செய்தார். மோசேல முடியும்னா, எலியால முடியும்னா நம்மளால முடியாதா? அந்த ஆவியை நமக்குள்ள இருக்கிறபடினால் நீ 100 நாள் கூட பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணலாம். முடியுமா? முடியாதா? ஒரு அம்மாவுக்கு பெருங்குடல் இல்லை, சிறுங்குடல் இல்லை, அவங்க வாழறாங்க, பிள்ளைங்க பெற்று எடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பெருங்குடல் சிறுங்குடல் வச்சு நம்ம உபவாசம் இருக்க முடியாதா? அவங்களுக்கு இல்லை, அவங்க உயிரோடு வாழறாங்க. எப்படிலாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? கிட்னியே இல்லாத வாழறாங்க, ஆற்றே இல்லாத வாழறாங்க, சரீரத்தில் அவை இல்லாத இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் உபவாசம் இருக்க முடியாதா? எவ்வளவு நீ உபவாசமா இருக்கிறாயோ அவ்வளவு சைனிங்கா மாறிடுவேன். அல்லேலூயா. உபவாசத்தை போட 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 உன் ஆவியில வளர்ச்சி பெருகிடும், உன்னுடைய ஐஸ்வர்யம் பெருகும், உன் நன்மைகள் பெருகும். எவ்வளவு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றையோ அவ்வளவு கூட ஆவிக்குள்ளே நீ வளர்ந்துருவாய். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, பிசாசு ஐயோ என்னை விட்டுடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு எடுத்துட்டு ஓடும். இன்னைக்கு நாங்கள் பிசாசு
செயினில் கட்டி இழுத்துட்டு ஓடுனுக்கிறோம். அல்லையா? எங்கள் காருக்கு பின்னாடி போய் பாருங்கள், பிசாசை கட்ட வச்சுருக்கிறோம். இன்னைக்கு ஐயோ என்னை விட்டுடுங்க, நான் விட மாட்டேன், 2 பிள்ளைங்க தூக்கணும்ல, நான் விடுவேன், நான் உன்னை நீ கட்டி வச்சிருப்பில்ல, நான் கட்ட ஒத்துக்கணும். ஒன்று இப்படி வாழணும். இன்னும் எத்தனை வருஷம் வாங்க போகிறோம்? நம்ம எல்லாருக்கும் இங்கே இருக்க 50 வயசு கிராஸ் ஆயிடுச்சு. அல்லையா? எப்படியாவது ஆண்டவர் 10-20 வருஷம் நமக்கு கூட்டித்தாங்க ஆண்டவரே. நல்லா உமக்காக உபவாசம் பண்ணி இந்த பட்டணத்துக்காக, மகாபலிபுரத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், இரவு பகலாம் ஜெபம் பண்ணுவேன். இன்னும் வராத ஜனங்களாம் உள்ளே வரணுமே. அதுக்கு ஜெபம் மட்டும் தான் என்ன பண்ணோம். ஜெபம் என்பது மேக்னெட். ஜெபம் என்பது என்னது? இங்கே பண்ணுறீங்க ஜெபம், அங்கே இருக்கிற ஆட்களை இங்கே கொண்டு வந்துடும், அது இழுத்து கொண்டு வரோம். ஜெபம் என்பது ஆன்டி வைரஸ் மாதிரி. அது நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே வைரஸ் வந்தால் என்ன பண்ண ஸ்டக்காகி நின்றுடுது. அப்போ ஜெபிக்கிறவங்க ஒரு நாள் ஸ்டக்காகி நிற்கவே மாட்டாங்க, ஒயினே இருப்பாங்க ஆண்டவருக்காக. அல்லேலூயா. ஜெபம் என்பது இன்சூரன்ஸு. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணாதே, உபவாசம் போடாதே, இரவு ஜெபம் பண்ணாதே, அப்படியே தூங்கிட்டு போனீங்கன்னா பின்னாடியே வறுமையில் போயிடும். பிளாஸ் வரப்போகிற நாட்கள் ரொம்ப பயங்கரமான நாட்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆகாரத்துக்கு அவ்வளோ கஷ்டம். புரியுதுங்களா? நம்ம பண்ணுற ஜெபம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், இன்சூரன்ஸாக மாறும். புரியுங்களா? எதுக்கும் நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். ஏன் ஜெபத்தை இன்சூரன்ஸை பண்ணி நம்ம பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கலாமே? கரங்களை தட்டி தேவநாமத்தை பயன்படுத்து. இன்னும் சொல்ற மாதிரி ஜெபம் என்பது பிசாசுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணினே இருந்தால் பிசாசுக்கு கோமா ஸ்டேஜ் வந்துடும். நீ ஜெபம் பண்ணாத தான் உன்னை கோமா ஸ்டேஜ் கொண்டு போயிடுவான். அதனால நீ கோமா ஸ்டேஜுக்கு போகணுமா இல்லை அவன் போகணுமான்னு உங்கள்கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தாரு, உன்னை ஆசாரியராக, ராஜாக்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார். நம் வைராக்கியம் கொண்டு ஜெபிக்கணும். நம்ம இடத்துல ஆண்ட பணம் கேட்கல, பொருள் கேட்கல, உலகத்தை கேட்கல, எதையும் கேட்கல. நீ ஜெபம் ஆவி என்னை பெற்றுக்கொண்டு நீ ஜெபம் பண்ணுன்றாரு. ஆவி என்ன ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபம் பண்ண பாருங்க. இந்த வரப்போகிற புது வருஷத்தில் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் குடும்ப சைனிங்காக இருக்கும், சபை சைனிங்காக மாறுது, புதிய ஆத்துமக்கள் சபைக்கு வருது. நம்மை பாதுகாத்து கூட தேவ கோபம் பூமியில் வரையே வராது. அல்லேலூயா. அந்த மாதிரி நிக்கோபாரில் பாருங்க 8000 பேர் இறந்துட்டாங்க. யோசித்து பாருங்க. ஜெபம் இல்லை. அவங்க போயிருந்தாங்க 72 மணி நேரம் ஜெபம் சொன்னால் அவ்வளோ பேர் வரையவில்லை உள்ள. 72 ஹவர்ஸ் எஸ்தர் என்ன பண்ணாங்க, இரவு பகலாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஒரு ஜெபத்துக்கு 128 நாளுகள் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம 72 மணி ஜெபம் பண்ணி கூப்பிட்டா எனக்கு இடுப்பு வலிக்குதுன்றாங்க, ஒருத்தர் லீவ் இல்லைன்றாங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க எனக்கு பிள்ளைங்களை பார்க்கணும், கல்யாணத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொன்னால் அப்போ இது வருமா வராத சுனாமி வரும். புரியுதுங்களா? அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வரப்போகிற நாட்கள் மிக பயங்கரமான நாட்கள். இனிமேல் ஜெபிக்கிறவங்க குடும்பம் பாதுகாக்கப்படும், ஜெபிக்கிற சபை உயர்த்தப்படும், பாதுகாக்கப்படும். கர்த்தர் அவங்களை பாதுகாப்பார். 3 வேளை தானியேல் ஜெபம் பண்ணினார், சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. மோசே சீனா மலையில் போய் என்ன பண்ணிட்டாரு, 40 பகல் 3 முறை ஜெபம் பண்ணினாரு. மோசே ஆண்டவர் மறுரூப மலை கொண்டு வந்து இயேசுவோட நிற்க வச்சு பேசுறாரு. யோசித்து பாருங்க. மோசே 40 பகல் 40 ஜெபம் பண்ணாரு. எலியா ஜெபம் பண்ணாரு. எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. மரித்து போன மோசே மறுபடியும் எங்க வராரு, அதே கானாந்தேசத்துல நின்று பேசுறாரு ஆண்டவர்கிட்ட. அதே கானாந்தேசத்துல தான் அந்த மறுரூப மலையில் இருக்குது. யோசித்து பாருங்க. எங்க வந்துட்டார் இயேசு? மோசே ஜெபிக்கிறவங்க கர்த்தர் பக்கத்தில் வச்சுப்பாரு, ஜெபிக்காதவங்களை தான் தூரம் வைப்பார். அங்கே போய் பரலோகத்துக்கு கூட இயேசு பார்க்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாம். இனிமேல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதோட நான் முடிக்க போகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இயேசு பிறந்த நாட்கள் நல்ல நாட்கள். அல்லேலூயா. நம்ம கொண்டாடுகிறோம், சந்தோஷம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு பிறந்திருக்கிறாரா, உருவாக்கப்பட்டிருக்கிறாரா, கிறிஸ்து போல நான் சுபாவம் உள்ளவனாக இருக்கிறேனா, நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம். 2025 புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த சபையானது மேலுக்கு மேல் உயர்த்தப்படும். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சபையினுடைய தலைமை போதகரை கர்த்தர் உயர்த்துவார், பலத்தி கொடுப்பார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. புரியுங்களா? நாம் என்ன செய்ய போகிறோன்னு நம்ம தீர்மானம் எடுப்போம். வரப்போகிற நாட்கள் எல்லாம் முழங்கால படிட்டு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி நான் முடிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் நிச்சயமாக துடைப்பார். நம்மளை வெறுமையை எங்கேருந்து அனுப்பவே மாட்டார். ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு நம்மை அனுப்ப போகிறார். எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி அநேக வசனங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார். பேசினது நாமல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். அந்த ஆவியை நமக்குள்ளே இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார்.
நம்முடைய குடும்பத்தை பலப்படுத்த போகிறார். பிள்ளைகளுடைய நிலைமை நீங்கள் அறிந்து வச்சிருப்பீங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன் என் பிள்ளை குறித்து கவலைப்படாதே. கர்த்தருடைய கரம் பிள்ளையை தொடும். இப்போது கர்த்தருடைய கரம் பிள்ளையை தொடும். உங்கள் பிள்ளைகளை தொடுவதற்கு ஆண்டவர் இறங்குவார். தன் தூதர்களை கட்டளையிடுவார். எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே என் பிள்ளை மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், என் பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கி வரவட்டும், இப்போது இறங்கி வரட்டும் அப்பா. என் பெற்றோர்கள் மேலே இறங்குவதாக, என் குடும்பத்தின் மேலே இறங்குவதாக. ஒரு நிமிடம் ஆண்டவரே என் பிள்ளையை தொடுங்க அப்பா. என் கணவனை தொடுங்க, என் மனைவியை தொடுங்க, என் வீட்டாரை தொடுங்க, என் சபையை தொடுங்க சொல்லுங்க. ஆனா நிச்சயமா தொட்டு 2025 வருஷம் இந்த சபை நாளுக்கு நாள் விரித்தடைந்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற சபையாக இந்த சபையிலிருந்து அநேக ஊழியர்கள் மிஷனரியை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். இப்ப இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்பி பிள்ளைகளை அனுப்பும்படியாக செபிக்கிறேன். எல்லா கட்டுகள் உடைவதாக. அவங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக ஆண்டவர் சத்துரு கொண்டு வருகிற எல்லா சதி மோசம் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை உடைத்து எரிகிறோம். தேவராஜ்யம் கட்டப்படட்டும். ஆண்டவரே, இங்கிருந்து போகும்போது உம்முடைய பிறந்த நாளிலே ஆண்டவர் சமாதானத்தோடு போகத்தக்க, சந்தோஷத்தோடு போகத்தக்க, கேட்ட வசனத்தின்படி வாழ்ந்து காட்ட, ஆண்டவரே சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவராக இயேசு ஏன் பிறந்தார்? அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். அவர் பிறந்தார். சத்தியவனையோடு என் சத்தத்தை கேட்பான். அந்த வசனத்தின்படி சபையை நிறைவேற்றி சபையை நடத்துகிற போதகர் ஐயாவையும் துணைவியாரின் பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. சபைக்கு வந்த ஒவ்வொரு பேர்பராக ஆசீர்வதிப்பீராக. தலைமை போதகர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த எல்லையை சுற்றி ரத்தத்தை தெளிக்கிறோம். அவங்க இந்த வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஒரு சமாதான கட்டளையிடுவீராக. ஆண்டவர் தாமே இந்த குடும்பங்களை பாதுகாத்து 2025 நல்ல கனி உள்ள மரமாக வளர்ந்து பெருக நீ உதவி செய்யுங்க. நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. சபையிலிருந்து ஆண்டவர் துதிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. சத்தியத்தை பேசுகிற பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. நல்ல வாலிப பிள்ளைகளை எழுப்பி இந்த சபைக்கு ஆண்டவரே நல்ல மிஷனரிகள் அனுப்பக்கூடிய கிருபை இரக்கத்தை தருவீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை, வீடு வாசலை, தேவைகளை எல்லாத்தையும் சம்பூர்ணமாக சந்திக்கப்பட கொலோசியர் 2:10 என் ஆண்டவராகிய தலைவராக இருக்கப்படினால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் சிலுவையில். உன் எல்லா தேவைகளும் உன்னை அந்த மோதத்துக்காய், எல்லா வழிவாச திறந்து விட்டதுக்காய் சோத்திரம். எல்லா துதிகனும் உமக்கே செலுத்துறப்பா. நல்ல அடியாலையும் அருமையான விமலை கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் மையப்பட்டிருக்கிறது. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன். நீங்கள் பெருக வேண்டும், நாங்கள் செருக வேண்டும். உம்முடைய நாமம் மட்டும் மையப்பட வேண்டும். நீர் பேசியிருக்கிறீர், நீ விடுதலை தந்ததுக்காக சோத்திரம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்தலாம். எல்லாரும் ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தந்த ஆண்டவரே, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து பேசுனீங்க ஆண்டவரே. இயேசுவே, உடைய பிள்ளைகளாக நாங்கள் சத்தியத்தில் வாழ்ந்திருக்க எங்களை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, சத்தியவான் எவனும் சத்தம் கேட்கிறான்னு சொன்னீரே. உடைய சத்தத்தை கேட்ட எங்கள் தெய்வ ஜனங்கள், எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரும் சத்தியத்தில் வாழ, சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே சத்தியத்திற்குள் இருக்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சத்தியமாக இயேசுவே, நீர் ஒருவனுக்குள் வாசம் செய்வீராக. ஆமா ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவால் மறவாது. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்யமும் சௌக்கியமும் சமாதானமும் சத்தியமும் இன்றும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் சகல தெய்வ பிள்ளைகள் தேவதாசர் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி.
12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.